வைசாம்பாயனர் கூறுகிறார். குருவுக்கு தலைவணங்கி மனம் புத்தி மற்றும் சமாதி மூலம் வணங்கி அனைத்து பிராமணர்களையும் அறிஞர்களையும் வணங்கிய பிறகு அனைத்து உலகங்களிலும் புகழ்பெற்றவரும் புத்திசாலியுமான வியாசரின் முழு கருத்தையும் நான் கூறுவேன். ராஜனே, இந்த கதையை கேட்க நீ தகுதியானவன். குருவின் வார்த்தைகள் என்னை உற்சாகப்படுத்துகின்றன. ராஜனே, குரு மற்றும் பாண்டவர்களுக்கு இடையே எப்படி வேறுபாடு ஏற்பட்டது? ராஜ்யத்திற்காக சூதாட்டம் நடந்தது, வனவாசம் நடந்தது, பூமிக்கு அழிவை ஏற்படுத்தும் போர் எப்படி நடந்தது என்பதை நான் உனக்கு சொல்கிறேன். வீரர்களே, உங்கள் தந்தை இறந்த பிறகு நீங்கள் காட்டிலிருந்து உங்கள் வீட்டிற்கு வந்தீர்கள். விரைவில் நீங்கள் வேதங்களிலும் வில்வித்தையிலும் அறிஞர்கள் ஆனீர்கள். அழகு, வீரம் மற்றும் வலிமை நிறைந்த உங்களை மக்கள் விரும்பினர். ஆனால் கௌரவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்பட்டனர். துரியோதனன், கர்ணன் மற்றும் சகுனி ஆகியோர் உங்களுக்கு பல துன்பங்களை செய்தனர். துரியோதனன் பீமனுக்கு விஷம் கொடுத்தான். ஆனால் பீமன் அதை உணவோடு சேர்த்து ஜீரணித்துக் கொண்டான். பீமனை கட்டி கங்கையில் வீசினார்கள். ஆனால் அவன் தப்பித்துவிட்டான். பாம்புகள் அவனை கடித்தன. ஆனால் அவன் சாகவில்லை. விதுரன் உங்களுக்கு உதவினார். சொர்க்கத்தில் இந்திரன் எப்படி மக்களுக்கு சுகம் தருகிறானோ அதேபோல் விதுரன் பாண்டவர்களுக்கு சுகம் தந்தார். பல வழிகளில் உங்களை அழிக்க அவர்கள் முயன்றனர், ஆனால் முடியவில்லை. துரியோதனன் தன் மந்திரிகளுடன் சேர்ந்து அரக்கு மாளிகையை கட்டினான். உங்களை அங்கு தங்க வைத்து எரிக்க நினைத்தான். ஆனால் விதுரரின் உதவியால் நீங்கள் தப்பித்தீர்கள். பிறகு காட்டில் ஹிடிம்பன் என்ற அரக்கனை பீமன் கொன்றான். பிறகு பிராமணர்கள் வேடம் அணிந்து திரௌபதியை மணக்க பாஞ்சால தேசம் சென்றீர்கள். அங்கு திரௌபதியை மணந்து ஒரு வருடம் கழித்து ஹஸ்தினாபுரம் திரும்பினீர்கள். திருதராஷ்டிரன் உங்களிடம் சண்டையிட வேண்டாம் என்று கூறினார். காண்டவபிரஸ்தத்தில் நீங்கள் வசிக்கலாம் என்று கூறினார். அங்கு நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தீர்கள். பல வருடங்கள் பல மன்னர்களை வென்றீர்கள். நீங்கள் தர்மத்தை பின்பற்றி சத்தியம் செய்தீர்கள். பீமன் கிழக்கு திசையையும் அர்ஜுனன் வடக்கு திசையையும் நகுலன் மேற்கு திசையையும் சகாதேவன் தெற்கு திசையையும் வென்றார்கள். 5 சூரியனைப் போன்ற பாண்டவர்களும் சூரியனும் சேர்ந்து 6 சூரியன்களைப் போல பூமி பிரகாசித்தது. ஒரு காரணத்திற்காக யுதிஷ்டிரன் அர்ஜுனனை காட்டுக்கு அனுப்பினார். அர்ஜுனன் ஒரு வருடம் ஒரு மாதம் காட்டில் இருந்தார். பிறகு துவாரகையில் கிருஷ்ணரை பார்த்தார். அங்கு சுபத்ராவை மணந்தார். சுபத்ரா இந்திரனுக்கு சச்சி தேவியைப் போலவும் கிருஷ்ணருக்கு லட்சுமியைப் போலவும் இருந்தாள். அர்ஜுனன் காண்டவ வனத்தை எரித்தார். அக்னி அர்ஜுனனுக்கு காண்டீபம் என்ற வில்லையும் அம்பரா துணியையும் ரதத்தையும் கொடுத்தார். அர்ஜுனன் மயன் என்ற அசுரனை காப்பாற்றினார். அவன் இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு சபையை உருவாக்கினான். துரியோதனன் அந்த சபையை பார்த்து பேராசைப்பட்டான். சகுனி சூதாட்டத்தில் யுதிஷ்டிரனை ஏமாற்றினான். நீங்கள் 12 வருடங்கள் வனவாசமும் 1 வருடம் அஞ்ஞாதவாசமும் சென்றீர்கள். 14ஆம் வருடத்தில் உங்கள் ராஜ்யத்தை கேட்டீர்கள், ஆனால் கிடைக்கவில்லை. அதனால் போர் நடந்தது. துரியோதனனை கொன்று பாண்டவர்கள் ராஜ்யத்தை திரும்பப் பெற்றார்கள். இதுதான் நடந்தது. இது ராஜ்யத்தின் அழிவு மற்றும் வெற்றியின் கதை.